கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் காலையிலே அவரை முழு இதயத்தோடு முழு மனதோடு நமஸ்காரம் பண்ண வந்திருக்கின்றோம். அநேக நாட்களாய் நான் காத்திருந்தேன் உம்மை ஆராதிக்க. அதனால இந்த நேரத்திலே வந்து ஆராதனை ஆராதனை உம்மை ஆவியோடு ஆராதிக்கின்றோம், உம்மை உண்மையோடு ஆராதிக்கின்றோம் என்ற பாட்டை நாங்கள் பாடி உம்மை உண்மையோடு ஆராதிக்கின்றோம்.
மத்தியில அசைவாடும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாவரும் அவரை நமஸ்காரம் பண்ணுவோம். ஹalleluya. இரண்டாவது பாடலை பாடுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஹalleluya. ஆர்வத்தோடு மனதோடு முழுமையோடு நாங்கள் பாடுவோம். அப்பாவை நாங்கள் பாடுவோம் முழு இதயத்தோடு.
கோடான ஸ்தோத்திரம். நமஸ்காரம் பண்ண தந்த கிருபைக்காக என் கிருபை போதும் என்று சொன்னீரே. இந்த கூட்டத்தினுடைய கருத்தில் ஒப்படுகிறோம், அன்பின் கருத்தில் ஒப்படுகிறோம். நீரே வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திரும்பவும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவரை நாங்கள் நமஸ்காரம் பண்ணினோம். இப்பொழுது ஆண்டவருடைய வசனத்தை பார்க்கும்படியாக போகின்றோம். ஆண்டவருடைய இன்னைக்கு ஒரு விசேஷமான காரியத்தை நான் பேச போகின்றேன். ஒரு தாய், ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, பெண்ணை குறித்து பெண்மணியை குறித்து பேச போகின்றேன். பெண்கள் எங்களுடைய ஜீவியத்தில் மிகவும் முக்கியமானவர்கள். ஏனென்றால் என்னுடைய தாயும் ஒரு பெண், என்னுடைய அக்காவும் ஒரு பெண், என்னுடைய தங்கச்சியும் ஒரு பெண். அவர்கள் எவ்வளவோ காரியங்களை எங்களுக்காக செய்கின்றார்கள். அதனால நான் நினைத்தேன், இன்னைக்கு மீரியத்தை பற்றி, மீரியம் என்ற சகோதரியை குறித்து நாங்கள் பேசுவதற்காக அதற்காக யாத்ராம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனத்தை வாசிக்கிறேன். கவனமாக கேட்டுக்கொள்கிறேன். யாத்ராம் 2ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாக கேட்டுக்கொள்கிறேன். லேவியின் குடும்பத்தில் இருந்த ஒருவன் லேவியின் குமார்த்தியாகிய ஒருத்தியை விவாகம் பண்ணி அந்த ஸ்திரீ கர்ப்பவதையாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அளவுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசுனும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வார்த்து நதியோரமாய் நாணக்குள்ளே வைத்தார். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படிக்கு அதன் தமக்கைன்னு சொன்னா அக்கா தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது பார்வோனுடைய குமாரி நதியில் ஞானஸ்தானம் பண்ண வந்தார். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். அவள் நாணத்துக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை எடுத்துக்கொண்டு வரும்படி செய்தார். அதை திறந்த போது பிள்ளையை கண்டு பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கம் மூற்று இது ஏப்ரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். இது ஏப்ரேய பிள்ளைகளில் ஒன்று என்றார். ஏப்ரேயனா இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பொழுது அதன் தமக்கை அக்கா பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றார். அதற்கு பார்வோனுடைய குமாரி, அழைத்து கொண்டு வா என்றார். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தார். பார்வோனுடைய குமார்த்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கின்றேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்து பிள்ளை பெரிதான போது அதை பார்வோனுடைய குமார்த்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து தண்ணீரிலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயர் வைத்தான். அன்பித்தாப்பனே, இந்த வசனத்தை நீ ஆசீர்வதிக்க வேணும். இந்த வசனத்தில் ஆழமான பகுதிகள் எங்களுடைய ஆத்மீய கண்ணிலே காண கிருபை புரிய வேணும். நானல்ல ஆண்டவரே, நீர் பேச வேணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். இந்த காலையிலே நான் வந்திருக்கின்றேன். மீரியம் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நான் சொன்னேன். பெண்கள் என்றால் விசேஷமானவர்கள். அந்த பெண்ணை குறித்து நான் பார்க்க போகின்றோம். இந்த மீரியம் உடைய அம்மாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தது. முதலாவது பிள்ளை ஆரோன், 2வது பிள்ளை மீரியம், 3வது பிள்ளை மோசஸ். இந்த 3 பிள்ளைகள் இருந்தது. நாங்கள் பார்க்குற நேரம் இதை நாங்கள் இந்த கதையை மீரியத்தை பற்றி சொல்கிறதுக்கு முதலாவது நான் மீரியத்தின் வரலாற்றை கொஞ்சம் உங்களுக்கு சொல்கின்றேன். இவள் மீரியம் மோசேயின் அக்கா. மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி ஆண்டவருடைய சொல்லும் தேசத்துக்கு அழைத்து வந்த ஒரு மனுஷன். அப்ப தீர்க்கதரிசிகள் 5 பேர் அந்த காலத்தில் இருந்தார்கள். 1 ஆபிரகாம், 2 ஆரோன், 3 மீரியம், 4 மோசஸ், 5 டெபேரா. அப்ப அந்த 5 பேர்ல 2 பெண்கள் இருந்தார்கள். அதில் முதலாவது தீர்க்கதரிசி, முதலாவது பெண் தான் மீரியம் என்று சொல்லப்படுகிறது. மீரியம் குறித்து நாங்க பார்க்கிற நேரம் அவள் ஒரு அன்பான அக்கா என்று சொல்லப்படுகின்றது. சுருக்கமாக அதன் சரித்திரத்தை பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக கிரியை செய்தபடினால ஆண்டவர் தன்னுடைய கரத்தை எடுத்த போதே
மற்ற ஜனங்கள் எதிராளிகள் வந்து இஸ்ரேல் ஜனங்களை பிடித்து கொண்டு எகிப்துக்கு கொண்டு போய் எகிப்திலே அவர்களை அடிமையாக வைத்திருந்தார்கள். அடிமைன்னா என்ன? அது எகிப்து ராஜா வேலை செய்யணும், சாப்பாடு குறைவு, சம்பளம் இல்லை, வீடு இல்லை, ஒரு நாளைக்கு 15-18 மணித்தியாலங்கள் வேலை செய்யணும், பேச முடியாது, பேசினால் அடி, வேலை செய்யாட்டி அடி, வியாதியாக இருந்தாலும் படுக்க முடியாது, படுக்கிறதுக்கு இடமில்லை, சாப்பாடு இல்லை, நேரம் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, தண்ணி இல்லை. இதுதான் அடிமைகளாக இருந்தார்கள் சொல்லப்படுகிறது. அந்த அடிமையாக இருக்கிற காலத்தில் அவர்கள் பிழை செஞ்சபடியினால், இது ஏற்பட்டபடினால் அவர்கள் ஜெபம் பண்ணார்கள். இந்த மாதிரி ஒரு காலத்துல தான் மோசஸ் பிறந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப இந்த காலத்திலே அந்த பார்வோன் ராஜா பார்க்கும் போது இந்த ஜனங்கள் அதிகமாக பெருகினார்கள். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வல்லமையுள்ள ஜனங்கள், அதிகமாக பெருகினபடினால் ராஜாவுக்கு பெரிய ஒரு பயம் வந்துருச்சு. எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கூடினால் என்னுடைய அரசாங்கத்தையும் கவிழ்த்து விடுவார்கள், இது பெரிய பிரச்சனையாக போகும் என்று அவன் என்ன செய்தான்? அந்த வளர்ச்சியை குறைப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருந்தான், பாரமான வேலை, கஷ்டமான வேலை செய்யும்படியாக. அவன் என்னத்தான் பாரமான கஷ்டமான வேலைகளை ஆண்களுக்கு கொடுத்தால் இந்த பெருக்கள் கூடுகிறது, பிள்ளை பெறுவது குறைந்து போய்விடுகிறது. ஆனா கர்த்தர் அவருடைய கரத்தை எடுத்தாலும் அவருடைய கண் இந்த ஜனங்கள் மேல் இருந்தது. ஆண்டுடைய கரம் எங்க மேல இருக்கிற நேரம், அவருடைய கை எங்க மேல இருக்கிற நேரம் எங்களுக்கு சம்பூர்ணமாக பாதுகாப்பு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை விட்டு பிழை செய்து ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது அவருடைய கரத்தை அவர் எடுத்து விடுவார், ஆனால் அவருடைய பார்வையை எடுக்க மாட்டார். எடுத்த பிறகு எதிராளிகள் வந்து எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். அதனால தான் நாங்கள் கிறிஸ்தவராகிய நாங்கள் ஜெபம் பண்ணி அவரோடு கூட இருந்து அவருடைய கரம் எங்க மேல் இருந்தால் எதிரிக்கு வர முடியாது. இப்ப என்ன நடைபெறுகிறது இந்த மாதிரி நேரத்தில்? அது பிறகு பார்த்துட்டு என்ன நினைச்சா இது சரி வரல. அது மாதிரி எப்ரேயில் உள்ள 2 ஸ்திரீகள், இஸ்ரேலில் உள்ள 2 ஸ்திரீ பெண்கள், அவங்க மிட் வைஃப், உங்களுக்கு தெரியுதானே மிட் வைஃப் பண்ணணும், பிள்ளை பிறக்கிற நேரம் வந்து பார்க்குறவங்க அங்கே போதனைகள் செய்வது. அந்த மிட் வைஃப் 2 கூப்பிட்டு அந்த ராஜா சொன்னாரு, ஏய் நான் உங்களுக்கு சொல்லித்தாரே, ஆண் பிள்ளை இஸ்ரவேல் ஜனங்கள் பெண்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை கொலை செய்ய, பெண் பிள்ளை பிறந்தா விடு. ஏன்னா ஆண்கள் பிறந்தா தான் வளர்ச்சி வரும், பெண்கள் பிறந்தா வளர்ச்சி வராது. அப்ப பெண் பிள்ளைகளை வை, ஆண்களை கொலை செய். ஆனா இந்த தாதிமார்கள் இல்லாவிட்டால் மிட் வைஃப்கள் கர்த்தருக்கு பயந்து அவன் சொன்னதை செய்யவில்லை. அதனால ராஜா கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த வளர்ச்சி கூட இருந்தபடினால, ஆண்டருடைய பார்வை அவர்கள் மேல் இருந்தபடினால அவன் நினைத்தான் என்னை ஏமாத்தி விட்டான் என்று சொல்லி அவன் கட்டளை கொடுத்தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் அவர்கள் எல்லாத்தையும் நைல் நதியிலே போட வேண்டும், பெண்களை மாத்திரத்தான் வைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு காலத்துல தான் மோசஸ் பிறந்தார். மோசஸுடைய அம்மா மோசஸ் மிகவும் அழகான பிள்ளையாய் இருந்தபடினால இந்த பிள்ளையை நான் பாதுகாக்க வேண்டுமே என்று சொல்லி 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார். ஆனால் 3 மாதத்துக்கு பிறகு இந்த பிள்ளையை வைக்க முடியாமல் போய்விட்டது. காரணம், பிள்ளை அழுகும், பிள்ளை வெளியே போய் விளையாடும். அப்பொழுது ராஜாவின் யாராவது கண்டால் முழு குடும்பத்துக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனை வரும் என்று நினைத்து அவள் நினைத்தால் இந்த பிள்ளையை நதியில தானே போடணும், ஆண் பிள்ளைகளை நதியில தானே போடணும். அதனால ஒரு சின்ன ஒரு கூடையில தண்ணி போகாம எல்லாம் அடிக்க வேண்டிய பெயிண்ட் எல்லாம் அடிச்சு தயார் பண்ணி பார்வோன் ராஜாவுடைய மகள் ஸ்நானம் பண்ண குளிக்க வர்ற நேரம் இந்த பிள்ளைய பெட்டியில வைத்து நைல் நதியிலே போட வேண்டும் என்று யோசனை. அப்போ ஒரு நாள் ராஜாவின் மகள் அங்கே ஸ்நானம் பண்ண வரும்போது அவள் அறிந்து இந்த பிள்ளையை அந்த பெட்டியில வச்சு அந்த தண்ணீரிலே வைத்த பிறகு அந்த தண்ணியில முள்ள மிதந்து போனது. அவள் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன நடைபெறுமோ, கூட பிறந்தா பிள்ளை செத்து போயிடும். இல்லாவிட்டால் ராஜாவின் மகள் இது இஸ்ரவேலின் பிள்ளை என்று நினைத்தால் முழு குடும்பத்தையும் கொலை செஞ்சிருவாங்க. ஏன்னா 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார்.
பயந்து இதை தாங்க முடியாது. நாம வச்சுங்களோம், ஒரு தாய் தானே தாங்க முடியுமா தன்னுடைய பிள்ளைக்கு என்ன நடைபெறுகிறது என்றே? 3 மாத பிள்ளை. அதனால அவள் ஓடி போய்விட்டால் வீட்டுக்கு, அழுகையோடு ஓடி போய் அங்கே ஒளிந்திருந்து அழுது கொண்டிருந்தாள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஆனால் அவளுடைய அக்கா, மோசேயுடைய அக்கா மீரியம், இந்த பிள்ளை தன்னுடைய தம்பிக்கு என்ன நடைபெறுது என்று பார்க்கும்படியாக ஒரு மரத்தின் கீழ் ஒளிந்திருந்தே இது என்ன நடைபெறும் என்று பார்த்து கொண்டிருந்தார். இப்பதான் மீரியமோட கருதி வருகிறது. பார்த்து கொண்டிருக்க நேரம் ராஜகுமாரி பெட்டியை கண்டால், எடுத்துட்டு வந்து திறந்து பார்த்தால் ஒரு அழகான பிள்ளை அழுகிறது. இது ஹீப்ரூ பிள்ளை என்று அறிந்து கொண்டால் இஸ்ரவேலின் பிள்ளை, பார்க்கணும்னு ஆண் பிள்ளை. ஆனால் அவளுக்கு ஒரு ஆசை வந்தது, இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் மோசேவை தெரிந்து கொண்டார் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாக. அதனால எல்லா விதமான வழிகளையும் அவர் திறந்தார் என்று கூறப்படுகின்றது. அவனுடைய வசனம் சொல்றது, நீ உன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் உன்னை அறிவேன். ஹல்லேலூயா. எங்களை எல்லாம் அறிந்து தான் அவர் எங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதான் விசேஷமான காரியம். எங்களை அறிந்து அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் அவர் எங்களை அறிந்த ஜனங்கள், அவர் எங்களை தெரிந்தெடுத்துக் கொண்டார். மோசே கட்டாயமாக கொல்லப்பட வேணும். ஆனா ஆண்டவர் தெரிந்தெடுத்துக் கொண்டபடினால ராஜாவுடைய மகளுடைய கண்களில் தயவு கிடைத்து இந்த பிள்ளை வளர தொடங்கும். உடனே இந்த அக்கா, எப்படிப்பட்ட அக்கா, ஒரு அன்பான அக்கா. இந்த அக்கா தனக்கு பிரச்சனை வருமோ, தன்னை கொன்னு விடுவார்களோ, என்னுடைய அம்மாவை கொன்னு விடுவார்களோ என்ற பயங்கரமான நிலையில ஓடி போய் என்னத்தை சொல்கின்றார், ராஜகுமாரியே வாழ்க வாழ்க வணக்கம். இந்த பிள்ளையை வளர்க்கிறதுக்கும் பால் கொடுக்கிறதுக்கும் நான் யாராவது ஒரு தாயை கூட்டிக் கொண்டு வரவா என்று கேட்டான். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய பார்வை பார்வனுடைய மகள் மேல் இருந்தபடினால் அவளுக்கு தயவு கிடைத்து, நீ போய் ஒரு தாயை, பால் கொடுக்கும் தாயை கூட்டிக் கொண்டு வா, என்னை பால். ஓடி போற நேரம் வீட்டுல அம்மா கதறி கொண்டு இருக்கிறாங்க. ஐயோ, எனக்கு என்ன பிள்ளைக்கு நடக்குது. மீரியம் தைரியப்படுத்தினார். நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள ஆண்டவர், தம்பியை ஆண்டவர் காப்பாற்றி கொண்டார். அந்த ராஜகுமாரி இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிற ஒரு தாய் வேணும்னு சொல்ல, அம்மா வாங்க கூட்டிட்டு கொண்டு போய் பாரம் கொடுத்தார். மீரியம் எப்படிப்பட்ட ஒரு பெண்! தன்னுடைய தம்பியை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய அம்மாவின் அழுகையை, கண்ணீரை நீக்குவதற்காக தன்னுடைய ஜீவியத்தையே ஒப்பு கொடுத்து ஓடி போய் என்ன செய்தார்? அம்மாவுக்கு, தம்பிக்கு ஒரு வழியை திறந்தாள் என்று ஆண்டவருடைய வரம் வசனம் சொல்லப்படுகிறது. அதற்கு பின் இந்த கதை போற நேரம் 40 வருஷம் மோசே அந்த வீட்டிலே ஜீவித்தான், மாளிகையிலே இருந்தான் என்று சொல்லப்படுது. 40 வருஷத்துக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு பிள்ளை நிமித்தமாக அவன் காட்டுக்கு ஓடி போய் 40 வருஷம் இருந்தான். அதுக்கு பிறகு ஆண்டவர், ஜனங்கள்லாம் கத்த தொடங்கிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவரே இந்த ராஜாவின் கீழ் எங்களை இருக்க முடியாது, எங்களை பயங்கரமாய் எங்களை பாதிக்கிறான், இவனுக்கு வேலை கொடுக்கிறான், எங்களுக்கு தாங்க முடியாது, நாங்கள் செய்த பிள்ளைகளை மன்னியும் என்று சொல்லும் போது ஆண்டவர் மோசேயோடு பேசி இந்த ஜனங்களை வழிநடத்தும்படியாக திரும்பவும் ராஜாவின் மாளிகைக்கு அனுப்புகின்றான், ஜனங்களை காப்பாற்றும்படியாக. 40 வருஷம் வந்து 80 வயசுல திரும்பவும் மாளிகைக்கு வாரான். 80 வயசுல மாளிகைக்கு வந்து, கதையை நான் சுருக்கமாக சொன்னால், ஆண்டவருடைய ஜனங்களை காப்பாற்றும்படியாக அந்த ராஜாவிடத்திலிருந்து எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் பட்டு இந்த ஜனங்களை பெற்றுக்கொண்டு, ஏன்னா அவன் மாளிகையில வளர்ந்த ஒரு மனுஷன், பெற்றுக்கொண்டு அவன் என்ன செய்யறான், ஆண்டவர் காமிக்கும் அந்த தேசத்துக்கு இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு 40 வருஷம் வனாந்திரத்திலே போனான் என்று சொல்லப்படுகிறது. இந்த 40 வருஷத்துல ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பசி என்று சொல்ற நேரம் மோசஸ் அவர்களுக்கு வானத்திலிருந்து வரும் அப்பத்தை எடுத்து கொடுத்தான், மன்னா. கொஞ்ச தூரம் போன பிறகு அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த வெயில்ல எங்களால் தாங்கிக் கொண்டு நடக்க முடியாது என்று கத்துற நேரம் 3 பேருடைய
ஜெபத்தின் மூலமா ஆரோன் மூலமாக ஆண்டவர் பெரிய ஒரு மேக ஸ்தம்பத்தை அனுப்பினார் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் போய் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி ஒரு அற்புதம் மூலமாக சுருக்கமாக சொல்ற, நீங்க வாசிச்சு பாருங்க. சிவந்த சமுத்திரத்தை தாண்டி அவர்கள் வந்து சிவந்த சமுத்திரத்திலிருந்து மாரா என்கிற ஒரு நகரம் வரையிலும் 10 நாட்கள் தண்ணி இல்லாமல் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் தண்ணி இல்லாட்டி என்ன நடைபெற்றிருக்கும். தண்ணி இல்லாட்டி எவ்வளவு ஜனங்கள் மோசேவை கத்தி இருப்பாங்க. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் கத்த தொடங்கினாங்க, மோசே தண்ணி தா, கடவுள் எங்கே, நாங்கள் எகிப்திலே அடிமையா இருந்தால் அது நல்ல, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்சு 10 நாளா தண்ணி இல்லாம இருக்கணும் கத்த நேரம் மோசே அவனும் குழம்பிட்டா, என்ன ஆண்டவரே இது என்ன பெரிய பிரச்சனையா இருக்குது, இவங்களோடு நான் எப்படி ஜீவிப்பது, இவங்களுக்கு மன்னாவை கொடுத்தேன், அது மாத்திரமல்ல அவன் உஷ்ணமா இருக்க தாங்க முடியாது, உஷ்ணம் என்று சொல்லும் போது மேகஸ்தம்பத்தை அனுப்பினேன், ஆனா அவர்கள் தண்ணியை கேட்கிறாங்க என்று சொல்ற நேரம் அந்த மாறாவுக்கு வந்த பிறகு தண்ணி இருந்துச்சு, ஆனா அவர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு கசப்பு தண்ணியா இருந்தது. இந்த நேரத்தான் மீரியா அங்கே விட்டு தன்னுடைய தம்பியையும் தன்னுடைய அண்ணாவையும் தைரியம் படுத்தி, நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், இந்த தண்ணி ஒரு நல்ல தண்ணி, குடிக்கத்தக்க தண்ணியாக மாற வேண்டும் என்று ஜெபம் பண்ணும்படி வழி நடத்தி ஆண்டவர் அதற்கு பதில் கொடுத்து அந்த தண்ணி குடிக்கக்கூடிய தண்ணியாக மாற்றிய பிறகு ஜனங்கள் எல்லாம் மறந்து அவர்கள் தண்ணியை குடித்து உயிர் பெற்றார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த நேரத்திலே மிரியாம் விடல, என்னுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் என்று பெரிய ஒரு பாட்டை ஒண்ணு எழுதி பெண்கள் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கொண்டாந்து, நாங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் துதிகளை நன்றியை செலுத்த வேணும், தண்ணி இல்லாத நேரம் கசப்பான தண்ணியை நல்ல தண்ணியாக மாற்றினார் என்பதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக பெண்கள் எல்லாம் அழைத்து அந்த பாடலை பாடி, நீட்டமான பாடலை பாடி அவர்கள் ஆடி நடனம் ஆடி ஆண்டவரை நமஸ்காரம் பண்ணினார்கள். எங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்தார் என்று. மீரியம் எப்படிப்பட்ட பெண், எனக்கு தான் ஒரு புதுமையான காரியம் வழி நடத்தினார். அப்ப நாங்க மீரியத்தை பத்தி நாங்க பார்க்கிற நேரம், ஒன்று நல்ல ஒரு தைரியமான அக்கா, அன்பான அக்கா மாத்திரமல்ல தைரியமான அக்கா, தன்னுடைய தம்பியை தன்னுடைய அம்மாவையும் காப்பாற்றினார். 2 தைரியமுள்ள ஒரு அக்கா. முதலாவது அன்பான அக்கா, 2 தைரியமுள்ள அக்கா, 3வது தேவ பக்தி உள்ள ஒரு பெண், 4வது வழிநடத்தல். அண்ணா தம்பி இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினாள் என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் மீரியத்தின் ஜீவித்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், பெண்கள் மிகவும் முக்கியமானவர்கள். பெண்கள் மிகவும் முக்கியமானவர்கள். ஏன்னா என்னுடைய தாயும் ஒரு பெண், என்னுடைய அக்காவும் ஒரு பெண், என்னுடைய தங்கச்சியும் ஒரு பெண். நாங்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய பெரிய கௌரவத்தை கட்டாயமாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக எவ்வளவோ பாடுபடுகின்றார்கள். அவர்களை பார்த்துக் கொள்வது, போஷணை பண்ணுவது, பாதுகாப்பது, படிக்க வைப்பது, எல்லாத்துக்கும் ஒரு பெண் தான் மிகவும் முக்கியமாயிருக்கிறது. அதனால பெண்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பெரிய கௌரவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் நம்முடைய வசனத்தின் படி. அதனால நாங்க என்ன செய்யணும், கிறிஸ்தவ பெண்கள், நீங்க உங்களுக்கு பெரிய ஒரு வேலை ஒன்று இருக்கு உங்களுடைய வீட்டில். நீங்க உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே நடத்த வேண்டும். உங்களுடைய புருஷனை, உங்களுடைய ஆண் பிள்ளைகளை கர்த்தருடைய வழியிலே நடத்திய ஒரு அம்மாவை போல, ஒரு அக்காவை போல, ஒரு தங்கச்சியை போல நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே இருக்க வேண்டும். முதலாவது நாங்க ஒரு அன்பான தாயாவும் அன்பான அக்கா தங்கச்சியா இருந்து குடும்பத்தில் உள்ளவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அது
மிக முக்கியமான காரியம். மீரியத்திலிருந்து இரண்டாவது நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான தைரியம். பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது தைரியமா இருந்து எங்களுடைய குடும்பத்தை, கணவன், பிள்ளைகளை பலப்படுத்தி முன்னுக்கு கொண்டு போக வேண்டும். பெண்கள் பயமில்லாமல் எல்லா காரியங்களுக்கும் முன்னுக்கு போவார்கள். அது ஒரு விசேஷமான காரியம். அவர்கள் வேலை செய்ய தொடங்கினால் அதிலே தன்னை அர்ப்பணித்து மறந்து வேலை செய்ய. தாயை பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்லையே. அவங்க சாப்பிடாம எங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க தூங்காம எங்களை பார்த்து கொள்வாங்க, அவங்க குளிக்காம எங்களை குளிப்பாட்டுவாங்க, அவங்க நல்ல உடை உடுத்தாம எங்களை உடையினால் உடுத்தி வைப்பாங்க. அவங்க பார்த்து கொள்ளுங்க. ஒரு தாய் எப்படிப்பட்ட ஒரு தாய்! இது ஒரு தாயின், அக்காவின், தங்கச்சியின் பொறுப்பு குடும்பத்தை வழி நடத்த வேண்டும். மீரியம் அதை செய்தார். தன்னுடைய தம்பியை காப்பாற்றினார். அழுது கொண்டிருந்த அம்மாவையும் அக்காவுக்கும் சந்தோஷத்தை வரவழைத்தால், ஜீவியத்தை பாதுகாத்தாள் என்று ஆண்டவருடைய வசனத்திலே சொல்லுங்கள். அப்போ ஒரு அன்பான அக்கா மாத்திரமல்ல, ஒரு தைரியமுள்ள ஒரு பெண்ணாக நாங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லுங்கள். இரண்டாவது காரியம், ஆண்டவர் செய்த காரியத்தை அவர் மறக்காம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தொடங்கினார். அந்த நன்றி செலுத்த எல்லா பெண்களையும் சேர்த்து கொண்டார். அதே மாதிரி நாங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க எல்லாரையும் நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். கணவன், அப்பா, அக்கா, தம்பி, தங்கச்சி, குடும்பம் மிக முக்கியமானது. ஆண்டவர் குடும்பம் தான் மிக முக்கியம், சேர்த்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் ஜனங்களில் உள்ள மிக முக்கியமான ஒரு காரியம் தான், சிறு வயதிலிருந்து ஆண்டவருடைய காரியங்களை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அவர் செய்த அற்புதமான காரியம், மோசஸ் எப்படி வழி நடத்தினார், இயேசுராஜா எப்படி வழி நடத்தினார், பைபிள் உள்ள கதைகளை சொல்லிக் கொடுப்பார்கள். சிறு வயதிலே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான 2 காரியங்கள் ஒன்று தான் சாப்பிட்ற நேரம். பிள்ளைங்க சாப்பிடாது. சாப்பிடாம போன பிறகு தாய் தாப்பன் மாற என்ன செய்வாங்க, கதை சொல்லுவாங்க. உலகத்தின் உள்ள கதை, அந்த கதையை கேட்டுக்கிட்டு சாப்பிட்டுருவாங்க. தூங்க போனவன தூங்காம இருக்கிற நேரம் என்ன செய்வாங்க, அந்த நேரமும் கதை சொல்லுவாங்க. என்னுடைய அம்மா ஒரு கிறிஸ்துவ அம்மா இல்லை, அதனால எங்களுக்கு அவங்க கதை சொன்னாங்க. சாப்பிட்ற நேரமும் கதை, தூங்குற நேரமும் கதை. அவங்க சொன்ன கதை என்னது, கவனமாயிரு, கவனமா இருக்கணும் நீ, ஏன்னா பேய் இருக்குது, அந்த பேய் இந்த மரத்து மேல, எந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஏன் அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனா நாங்க கிறிஸ்தவராகிய நாங்க எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பத்தி சொல்கின்ற கதையை சொல்ல வேண்டும். இப்போ உள்ள தாய் தகவல்மார் என்ன செய்யறாங்க, சாப்பிடாட்டி என்ன செய்வாங்க, டெலிவிஷனை போட்டு கொடுத்துட்டு ஊட்டி விடுவாங்க சாப்பாடு. தூங்காட்டி என்ன செய்வாங்க, போனை கையில கொடுத்துட்டு தூங்க வைப்பாங்க. அன்பான பிள்ளைகளே, எங்களுடைய தாய்கள் அவர்கள் எங்களை வழிநடத்தாவிட்டாலும், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருந்தபடியால் அவர்கள் மேல் குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் நாங்களும் போய் இருக்கிற ஒரு தாய்கள், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள் ஆண்டவரை பற்றி எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை சொல்லிக் கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். விசேஷமான காரியம். அப்ப மீரியம் ஒரு அன்பான அக்காவாக இருந்தது மாத்திரமல்ல, ஒரு அம்மாவை போல அவள் இருந்தார் என்று ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுங்கள். அவர் ஒரு தலைமத்தியம் கொடுத்தார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண செய்தார். அன்பான பிள்ளைகளே, மீரியத்தினுடைய ஜீவியத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நான் சின்ன காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். அதனால கிறிஸ்தவ தாய்மார்களே, கிறிஸ்தவ அக்காமார்களே, கிறிஸ்தவ தங்கச்சிமார்களே, உங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆண்டவர் மூலமாக ஜெபத்தினால் உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், உங்களுடைய சபையை காப்பாற்ற வேண்டும், உங்களுடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த பொறுப்பு உங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. மீரியம் அந்த காரியங்களை செய்தால் என்று ஆண்டவர் வசனத்தில் சொல்றார். மீரியம் என்பதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் மேரி, மரியா. மேரி இல்லாவிட்டால் மரியா என்பதின் அர்த்தம் என்ன, ஒரு சந்தோஷமான ஒரு பெண் என்று சொல்லப்படும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது
யாவே, யாவேன்னு சொன்னா சர்வ வல்லமையை ஆண்டவரை நேசிக்கும் ஒரு பெண். மீரியத்தினுடைய ஜீவியத்திலும் மரியாவுடைய ஜீவியத்திலும் ஒரு சம்பந்தம் உண்டு. மரியா ராஜா ஆண் பிள்ளைகளை கொலை செய் என்று சொல்லும் போது மீரியம் தன்னுடைய தம்பியை பாதுகாத்தது போல புதிய ஏற்பாடில் மரியா இயேசுராஜாவின் அம்மா அவளுடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவை ராஜா கொலை செய்ய தேடும் போது இரவாக எடுத்துக்கொண்டு வேறொரு நகரத்துக்கு ஓடி போய் அந்த பிள்ளையை காப்பாற்றினார். மரியா காப்பாற்றிய அவருடைய தம்பி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். அடிமைத்தனத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போனார். மரியாவின் மகன் இயேசு ராஜா பாவத்தில் இருந்த எங்களுக்கு விடுதலை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்தார். அநேக காரியங்கள் படித்து மேரியம் கௌரவத்தை கொடுங்கள். மரியா இயேசுவின் தாய் கௌரவத்தை கொடுங்கள். உங்களுடைய தாய்க்கு கௌரவத்தை கொடுங்கள் ஆண்கள். உங்களுடைய அக்காவுக்கு கௌரவத்தை கொடுங்கள், தங்கச்சிக்கு கௌரவத்தை கொடுங்கள். இவர்கள் அநேக காரியங்கள் செய்ய போகிறார். அன்று தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தகப்பனே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஒவ்வொருவரும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்கிறோம். சம்பந்தப்பட முடியாதவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். அவர்கள் யாவரும் சம்பந்தப்பட ஆண்டவரே சபையில போய் சேர்ந்து ஜெபம் பண்ண முடியாமல் போனாலும் ஜூம்லே ஆண்டவரே சம்பந்தப்பட்டு ஆண்டவரே வரத்தக்கதாக கிருபை புரியவர். உடைய பிள்ளைகளை உடைய சபையை நீ ஆசீர்வதித்து அன்றைய எங்களுடைய சபையில் உள்ள பெண்கள், தாய்கள், அக்கா, தங்கச்சிமார்கள் மீரியத்தை போல குடும்பத்தை, சபையை, சமுதாயத்தை காப்பாற்ற இயேசுவின் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்நியோன்யமும் திரும்பவும் தாங்கள் சந்திக்கும் வரை உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.